ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று பார்ப்பது மொறு மொறு ரவை தோசை. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். பைமோட் மொபைல் ஆப் இப்போது ப்ளே ஸ்டோரிலும் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். மொறு மொறு ரவை தோசைக்கு தேவையான பொருட்களை பற்றி நாம் பார்ப்போம். 1 கப் அரிசி மாவு, அதே கப்பில் 1 கப் ரவை, அடுத்ததாக சிறிது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி மூன்றையும் சிறிது எடுத்து நாம் குட்டி குட்டியாக நன்றாக நறுக்கி கொள்ள வேண்டும். அதே கப்பில் 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஒரு பெரிய பவுலில் 1 கப் ரவையை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு 1/2 கப் மைதா மாவையும் சேர்க்க வேண்டும். இதில் ஜீரகம், மிளகையும் சேர்க்க வேண்டும். அதன் பிறகு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அரிசி மாவையும் இதனுடன் சேர்க்க வேண்டும். இதையெல்லாம் நன்றாக சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும். இப்போது நாம் அளந்த பாத்திரத்தில் 5 கப் தண்ணீர் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். 4 கப் தண்ணீரை முதலில் ஊற்றி நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக மிக்ஸ் பண்ணிய பிறகு நாம் ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாவு ஊறினால்தான் நமக்கு மொறு மொறுவென்று இருக்கும். ஊறிய பிறகு நாம் எடுத்து வைத்துள்ள மீதமுள்ள 1 கப் தண்ணியும் ஊற்றி நன்றாக கலக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்தால்தான் தோசை மொறு மொறு என்று இருக்கும். மாவை தண்ணியாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஒரு கல்லை பற்ற வைத்து கல்லில் தோசையை ஊற்ற வேண்டும். அவ்வாறு ஊற்றினால் நமக்கு தேவையான மொறு மொறு தோசை கிடைக்கும். இந்த தோசையுடன் நாம் கார சட்னி வைத்து சாப்பிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.